இந்த கோழி கத்திக்கிட்டே இருக்குப்பா. 2 3 நாளா இந்த கோழி ஒரே கத்துது. அந்த கோழிக்கு நேத்து வேற நான் மாத்தி ஸ்லைம் கொடுத்துட்டேன் சாப்பிட சொல்லிப்பா. என்ன சொல்ற? கோழிக்கு ஸ்லைம் கொடுத்துட்டியா? ஐயோ, கோழி ஸ்லைம் சாப்பிட்டா வயித்தாலேயே போகும். அப்புறம் எதனா ஆயும் செத்து போயிருப்பா. டேய், ஸ்லைம் வச்சிருக்கிறியா? ஆமா ஆமா, வண்டி நிறைய நேத்து வச்சிருந்தல்ல, கோழி சாப்பிடுச்சா? அதெல்லாம் ஒன்னாவாது. இப்ப போய் எல்லா ஸ்லைமும் எடுத்துட்டு வா, நம்ம ஜாலியா விளையாடலாம். எடுத்துட்டு வா. ஆல்ரெடி எல்லா ஸ்லைமே ஆண்டவே. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லைம் வச்சுருக்கேன்னு? இவ்வளோ ஸ்லைமுமே எங்கள் அம்மா அப்பா வாங்கிட்டு இருந்தாங்க. சேர்த்து வச்சுருந்தேன். வண்டி நிறைய அடுக்கி வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த ஸ்லைமை தான் நேற்று எடுத்துகிட்டு வரும்போது கோழி சாப்பிட்ருச்சு. ஆனால் கோழி ஒன்றுமே ஆகலை. அதனால் நான் மீதி இருக்கிற ஸ்லைமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளே ஜாலியாக விளாண்டுலாம், வேறு யாராவது சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குடா. ஐயோ, கலராக டிஃப்ரெண்ட்டாக ஸ்லைம் இருக்குது. பசங்களா பசங்களா, இவ்வளோ ஸ்லைம் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தீங்க? சொல்லுங்க பசங்களா, இவ்வளோ ஸ்லைம் உங்களுக்கு யார் எடுத்துட்டு வந்து கொடுத்தா? சொல்லுங்க. அங்கிள், இந்த ஸ்லைம் எல்லாம் என்னது? எங்க அம்மாவும் அப்பாவும் வாங்கி கொடுத்த ஸ்லைம் நான் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறேன். யார் கொடுத்தான்னு சொல்லிட்டு என்ன கிண்டல் அடிக்கிறீங்களா? ஒழுங்கா போயிருங்க. ஆளும் மண்டையும் பாருங்களேன், செயினை வேற தலையில சுத்திக்கிட்டு. யார் நீங்க? நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லணுமா? பசங்களா, நான் 2 முதல வளர்த்தேன். 2 முதலையும் தப்பிச்சு வந்துருச்சு. அதுதான் தேடி பார்க்கலான்னு வந்தேன். இந்த பக்கம் முதல்ல எதுவும் வந்துதா? பசங்களா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அந்த அங்கிள் ஏதோ வந்து உளறிக்கிட்டு இருக்காரு. நீங்க வேற. அங்கிள் முதல்ல வரல, ஒன்றும் வரல. போங்க அங்கிள். எனது முதல்ல வரலையா? சரி, வரும். என்னடா அந்த அங்கிள் பாட்டில் முதல்ல வரும் வராதுன்னு சொல்லிட்டு போறாரு. வந்தா என்ன, வரலன்னா என்ன? நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நம்மளுக்கு தேவை ஸ்லைமு. நம்ம ஸ்லைமை சூப்பராக மிக்ஸ் பண்ணி ஜாலியாக விளாடுவோம். முதல்ல வந்தா என்ன, வரலனா என்ன? சப்போஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எல்லா ஸ்லைமே முதல்ல தலையில் கொட்டி அப்படியே முதலையும் பூமிக்குள்ளே போட்டு அமுக்கிடுவேன். ஆமாம். 2 பேரும் கம்னு இருங்க, காமெடி பண்ணாதீங்க. ஸ்லைமு நானே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் ஸ்லைம் எடுத்தேன்ல, அந்த ஒயிட் ஸ்லைமில் பிங்க் கலர் ஸ்லைமை வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் ஆகுதுன்னு பார்ப்போமா? திரும்ப ஒயிட் கலர் ஆகுதா இல்லை பிங்க் கலர் ஆகுதா? என்ன? ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரே மாதிரி தப்பா இருக்குது. கொஞ்சம் ஒயிட்டாகவும் கொஞ்சம் பிங்காகவும் இருக்குது. இப்போ வேறு எதனா கலரை மிக்ஸ் பண்ணால் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆகும்னு நினைக்கிறேன். இருப்பா, கத்தாத. நான் அடுத்து க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். இந்த க்ரீன் கலர் ஸ்லைமே நான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒயிட்டு தெரியுதா இல்லை பிங்க்கு தெரியுதான்னு பார்ப்போமா? வெயிட், நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மொத்தம் 3 ஸ்லைம் எடுத்துக்கிறேன். நான் 3 ஸ்லைமே எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன கலர் ஆகுது பார்த்தீங்களா? அங்கே பாருங்கப்பா, சூப்பராக இருக்குல்ல? பார்க்குறதுக்கே ஒரு ஜல்லி ஷேப் மாதிரி இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக டைமண்ட் மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 3 டப்பா ஓப்பன் பண்ணல, 3 டப்பாலே மிக்சிங் ஸ்லைம் வச்சு அடைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதை பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ஏதோ முதல்ல சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குப்பா. உங்களுக்கு கேட்குதா? ஆத்தாடி, முதல்ல வந்துருச்சு. எல்லாரும் ஆடாம அசையாம இருங்க, அப்பதான் முதல்ல கடிக்காது. யாரும் அசைஞ்சிடாதீங்க. அசைஞ்சா நம்ம எல்லாரும் ஓவியா ரோஸ் 2 பேரும் அமைதியா இருங்க. அசையாதீங்க. அசைஞ்சா கடிச்சிடும். அது எல்லா ஸ்லைமே சாப்பிடுது, இந்த 2 முதலையும். முதல்ல நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன நீ எங்க முன்னாடியே வந்து எங்க ஸ்லைமே சாப்பிட்டுட்டு இருக்க? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னடா என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி நீ வரல ஓடிட்ட. முதல்ல போ. இப்போ உங்களை மிதிச்சு நான் கொஞ்சம் கால் மாட்டிக்கிச்சு. ஐயோ, நான் போறேன். இங்கே இருங்கப்பா. என்னடா இங்கே விட்டுட்டு போயிட்டேன்?
வந்துட்டேன். இந்த முதலை காலி பண்றதுக்கு தேவையான ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். முதல்ல இப்ப வா, என்கிட்ட இப்ப சண்டைக்கு வா, என்கிட்ட சண்டைக்கு வா. இங்க பாரு முதல்ல, உனக்கு பின்னாடி நான் ஒருத்தன் வந்துக்கிற மாதிரி. இப்ப நீ என்கிட்ட சண்டைக்கு வா. இப்ப வா சண்டைக்கு. ஸ்லைம் எங்க ஸ்லைமே சாப்பிடுறியா? இன்னைக்கு நீனா நானும் பார்க்கலாம் வா. ஏய் அந்த ஸ்லைம் பத்தியா? அந்த முதல்ல ஸ்லைமை சாப்பிட்டுட்டு வாய்ப்பெல்லாம் மாட்டிக்கிச்சு. இப்ப பாரு என்ன பண்றேன்னு பாரு. இப்ப குத்துல நீ மயக்க போட்டு விழுந்துட்டியா? நல்லா வாயில பார்த்து சொருவிட்டேன். அடுத்து நீந்தா. டேய் இந்த முதல்ல பின்னாடி திரும்பியே பார்க்க மாட்டேங்குதுடா. இப்ப பாரு என்ன குத்துறன்னு. இந்த முதலைக்கு நான் வயிற்றுல கத்தி குத்த போறேன். ஏய் திரும்ப இந்த பக்கம் திரும்ப. நல்லா ஸ்லைமை சாப்பிட்டு வயிறு ஊதி போயிருக்குது. அப்படி ஸ்லைம் சாப்பிட சொல்லுதா? அவ்வளோ எங்க ஸ்லைமு நான் சேர்த்து வச்ச ஸ்லைமை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். இப்போ வாய்க்குள்ள குத்தி இந்த ஸ்லைமா வெளியே எடுக்கணும் இல்லையான்னு மட்டும் பாரு. ஐயோ கடிக்க வருது. அப்போ கடிக்க வர்ற நீ. இப்போ பாரு உன் வயிற்றுல குத்துறப்போ என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. என்னையே கடிக்க வரியா? இப்போ பாரு யார் நீனா நானான்னு பார்க்கலாமா? என் ஸ்லைம் எல்லாம் மண்ணில் போட்டு பரட்டிட்டல. உன் வயிற்றுலே சொருகிற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. இப்போ சொருள உன் வயிற்றுக்குள்ளே சொருகிடுவேன். பாத்தியா? என்கிட்ட ஆடனா அப்படிதான். என் ஸ்லைமெல்லாம் சாப்பிட்டல, நான் வயிற்றுலே குத்திடுவேன். டேய் அந்த முதலைங்க எதுவுமே சாகலடா. இந்த மாதிரி குத்துனா மயக்க போட்டு தான் விழும். பரவாயில்ல, அது சாகுதா இல்லையோ, மொத்தம் மயக்க போட்டு விழுந்தாலே எனக்கு போதும். நம்ம ஸ்லைமெல்லாம் தூக்கிட்டு ஓடிடலாம். என் முதல்ல யாரு இப்படி பண்ணது? இந்த மாதிரி பண்ணவங்கள சும்மா விட மாட்டேன். என் முதல்ல அங்கிள், உங்க முதலே உங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும். இந்த மாதிரி ரோட்லலாம் விட்டா எங்க ஸ்லைமை சாப்பிட்டுருச்சு. அதனால தான் நாங்கள் குத்திட்டோம். ஆமா, நாங்கள் வேணும்னு பண்ணல. என்னது நீங்க தான் குத்துனீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு முதலைக்கு நீங்க தான் உணவு. வாங்க உங்களை இழுத்துட்டு போயிட்டு முதலைக்கு வெட்டி போட போறேன். அங்கிள் நாங்க வேணும்னு பண்ணல. அங்கிள் எங்க ஸ்லைமை சாப்பிட்டு. அங்கிள் இழுக்காதீங்க. தலை வலிக்குது அங்கிள், விட்டுருங்க.